அதாவது இன்றைக்கி என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது சிசரும் கட் பண்ணணும், கோடாரையும் கட் பண்ணணும். கோடாரி திக்கான ஒரு பொருளும் பலமான ஒரு பொருளும் தான் கட் பண்ணணும். அதே மாதிரி சிசர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சின்ன சின்ன பொருளை கட் பண்ணலாம். சிசரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பேப்பரை கட் பண்ணலாம், முடியை கட் பண்ணலாம், இல்லை நூல், இல்லைன்னா மெட்டீரியல், இந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும். கண்டிப்பாக கட்டையை கட் பண்ண முடியாது. கட்டையோ அல்லது வேறு ஏதாவது திக்கான பொருளையோ நம்ம கட் பண்ண முடியாது. ஆனால் கோடாரியை வச்சு திக்கான பொருளை மட்டும் தான் கட் பண்ண முடியும், சின்ன பொருளை கட் பண்ண முடியாது. பேப்பரு, நூல், அப்புறம் இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் கட் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் ரெண்டுமே ஒரே தான், பெட்டர். ஸோ நம்ம இந்த பொருளை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இந்த பொருளை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்களை நம்ம படிக்க வைக்கும்போது மட்டும் மறந்துடும். அதாவது இந்த குழந்தையால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை கத்திரியா இல்லை கோடாரியா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த குழந்தைய எக்ஸஸாக நம்ம அது ரூட்டுக்கு நம்ம குழந்தைய கொண்டு போகலாம். அதிக சுத்தமாக இருக்காது, குழந்தைய கொண்டு போகிறதோ இல்லை நமக்கும் அது விசுவாசமாக இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள வீட்டில் வைக்காமல் ப்ரீகேஜி யூகேஜி அதுலேருந்து அப்படி சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க. கண்டிப்பாக படிச்சு ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் தான் குழந்தைக்கு கொண்டு வந்துடுறாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, குழந்தைகிட்ட பேசுகிறதோ அல்லது பழகிறதோ, இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. என்ன இதில் என்னென்னா, இந்த குழந்தைக்கு என்ன தெரியுங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்ககிட்ட பழகணும், பழகி பேசினா தான் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்க மோட்டிவேட் என்ன, அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைக்கு நம்ம குழந்தைய பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் கொண்டு போய் ப்ரீகேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி தேவையில்லாமல் நீச்சல் குளம்னா குழந்தை படிக்கிறதுல நீச்சல் குளம்னா எதுக்குன்னு நமக்கே தெரியாது. வேனில் தான் கொண்டு போவாங்க, வேனில் தான் கொண்டு வருவாங்க. அவங்க சொல்ல யூனிஃபார்ம் தான் போடணும், அவங்க சொல்ல இதெல்லாம் குழந்தை இருக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க, குழந்தைக்கு இதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் கொடுங்க, அப்போ தான் நம்மலாம் கொடுக்கணும். நமக்கே எதுவும் தெரியாது, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். குழந்தைக்கு சத்துள்ள பொருள் கொடுக்கணுன்ட்டு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம். வேறு யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அட்டவணை போட்டு அதை கையில் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பீஸ் கொடுப்பாங்க, மந்த்லி அதுக்கு ஒன்று இது பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் அதை தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ என்ன தெரியுமோ அதை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகி அதுக்கு அவங்க அது அதில் அவங்களுக்கு எந்த தொந்தரவாக டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ப்ளஸ் டூ படிக்கிறாங்க, போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மனதளவில் தைரியமான பசங்களாகவே இல்லை. அவங்கள ஒரு அன்கான்ஷியஸில் இருக்காங்க. அதாவது அவங்க ஒன்றும் பயப்படுறாங்க இல்லை பயங்காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் பயத்தை சொல்லி வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது மிஸ்டேக் பண்ணாத அப்படின்னு சொல்லி வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காம வளர்க்குறாங்க. அதாவது எல்லாமே இருக்குது, லைஃப்னால் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்க்குறது இல்லை. நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணுன்ட்டு கட்டம் ரைட்டாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க. மேலோட்டம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், மனுஷங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், எல்லாமே வரும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு எல்லாமே வரும், அது எல்லாமே நீ பேஸ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி தான் வெளியில் வரணும், அதுக்கப்புறம் தான் ஃப்யூச்சர் லைஃப் அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த பக்குவத்தை சொல்லாமல் குழந்தைங்களை கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. பாதி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதே பேரண்ட்ஸு தான். ஸோ ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அதனால் எப்படி நம்ம சிசரை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ, எப்படி கோடாரி கரெக்டாக யூஸ் பண்ணணும். கத்திரிக்கோலை பேப்பரை மட்டும் தான் வச்சு கட் பண்ணணும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் இடத்துல ஒரு பெரிய இருந்தாலும் கத்திரிக்கோலை பேப்பரை கட் பண்ண முடியும், இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரையோ இல்லையோ ஒரு நூலையோ இல்லை ஒரு மெட்டீரியலை தான் கட் பண்ண முடியும். அதே மாதிரி கோடாரியை வச்சு நீங்கள் மரத்தை தான் வெட்ட முடியும். அதனால் நீங்கள் குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஃப்யூச்சரில் கடைசி வரைக்கும் அவங்க லைஃப்பில் உங்கள் கூட வருவாங்க, உங்களை அவாய்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி முதியோர் இல்லங்கள்லாம் வந்திருக்காரு. நம்ம குழந்தைங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த மாதிரி முதியோர் இல்லமே வராது. இப்போ ஆகணும்னா எல்லாருமே இந்த மாடல் லைஃப்னு போய் குழந்தைங்களை தாத்தா பாட்டிக்கிட்ட பார்க்கறது கிடையாது, அவங்ககிட்ட டீச்சிங் கிடையாது, அவங்ககிட்ட பழகிற விதத்தை குறைச்சிடுறாங்க, அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்றது கிடையாது, அம்மா அப்பா வீட்டில் வைக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆனோடனே பொண்டாட்டிக்கு அம்மாவையும் பிடிக்காது, அப்பாவும் பிடிக்காது, அவ்வளோதான். இப்படி தான் இருக்காங்க எல்லாருமே.
ஸோ அதனால் லைஃப் வாழணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அவங்கள வந்து கொண்டு போகணும். அப்படி தான் அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே கூட வரப்போகிறது இல்லை. ஆனால் வாழ்ற வரைக்கும் வந்து அவங்க நம்ம கூட இருக்கணும், நம்ம அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காஸ்ட்லியான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த காஸ்ட்லியான இடம் வந்து எப்படி வருது, எதனால் வேணும் அவங்களுக்கு, எவ்வளோ முக்கியத்துவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதனால் கடன் வாங்குறது, அப்புறம் தேவையில்லாமல் லோன் வாங்குறது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வண்டி வாங்கிடுங்கன்னு சொல்லி வண்டியை வாங்குறது பொந்தாவுக்கு, இப்படி நிறையா இடத்துலாம் நிறையா மாதிரி நடக்குது. ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் தேவையில்லாமல் கலர்ஃபுல்லான விளம்பரத்தை பார்த்து நிறையா பேர் அதுக்கு அடிக்ட் ஆகி பணத்தை கொடுத்து ஏமாந்து போகுது. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், ஒரே இதில் தான் வரும், லைனில் தான் வரும். அவசரப்படக்கூடாது. லைஃப்பில் வந்து அவசரப்படாமல் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக நம்ம வந்து மூவ் பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை வச்சுருப்பாங்க. ஒரு ஏமாற்றம் கிடைக்காது, ஏமாற்றம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நான் குழந்தைங்கள வந்து யாருன்னு முதல்ல வச்சு உணரணும். குழந்தைங்க யார் முதல்ல, அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க வந்து சிசரா இல்லை பேப்பர் கட் பண்ணாங்களா இல்லை கோடாரியா அவங்க மரத்தை கட் பண்ணாங்களான்னு முதல்ல அவங்கள வந்து யாருங்கிறத அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து வாழ்க்கையில் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.